السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த அமல்களை அதிகமாக புரிய வேண்டும் என்று ஆசையோடு எதிர்பார்த்திருந்த அந்த ரமலான் நம்மை வந்தடைந்து அதனுடைய அரைவாசியையும் நாங்கள் கடந்து சென்று விட்டோம். அதனுடைய இரண்டாவது அரைவாசியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் மாதம் எந்தளவு குர்ஆன் ஓதுவதற்குரிய மாதமாக இருக்கிறதோ, எந்தளவு நபி அவர்கள் குர்ஆனுக்கு இந்த மாதத்திலே முக்கியத்துவம் கொடுப்பார்களோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே இன்னொரு விடயத்துக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதுதான் சதகாவாக இருக்கிறது, தான தர்மமாக இருக்கிறது. நபி அவர்கள் ரமலான் மாதத்திலே அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் ரமலான் காலத்திலே வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற அந்த நேரத்திலே இன்னும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சதகாவை பற்றி, இந்த சதகாவுடைய சிறப்புக்கள், எவ்வாறு நாங்கள் சதகாக்களை கொடுக்க வேண்டும், அதே போன்று பேண வேண்டிய அம்சங்கள் என்பதை சிலவற்றை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தர்மத்தை பற்றி குர்ஆனிலே கூறும் நேரத்திலே பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் செலவழிக்கக்கூடிய, நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தும் ஃபஹுவ யுஹ்லிஃபு, அவன் அதை உங்களுக்கு பிறகு தருகின்றான், அதை உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக கூறுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே வமா துன்ஃபிகு மின் ஹைரின், அந்த நலவுகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யக்கூடியவைகள் அனைத்தும் ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்காகத்தான், அது உங்களுக்குத்தான் நன்மை கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா துன்ஃபிகு மின் ஹைரின் யுவஃப இலைக்கும், நலவிலிருந்து நீங்கள் செலவழிக்கக்கூடிய அனைத்தும் யுவஃப இலைக்கும், உங்களுக்கு அது பூரணமாக திருப்பி கொடுக்கப்படும், பூரணமாக உங்களுக்கு அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்று இந்த தர்மத்தை பொறுத்தவரையிலே, ஜகாத்தை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட சில பொருட்களிலே தான் கொடுக்க வேண்டும். அதே போன்று குறிப்பிட்ட சிலருக்கு தான் கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த தர்மத்தை பொறுத்தவரையிலே விரும்பியவர்கள் கொடுக்கலாம். யாருக்கு விருப்பமோ அவர் விரும்பிய கணக்கு, விரும்பிய தொகையை கொடுக்கலாம், விரும்பியவருக்கு கொடுக்கலாம். அதாவது ஜகாத்தை போன்று குறிப்பிட்ட கோத்திரத்தார்கள் கிடையாது, குறிப்பிட்ட அந்த கூட்டத்தினர்கள் கிடையாது. ஒரு ஏழை ஒரு பணக்காரருக்கும் கொடுக்கலாம், ஒரு பணக்காரர் இன்னொரு பணக்காரருக்கும் கொடுக்கலாம். இதுதான் சதகாவாக இருக்கிறது. ஆனால் ஜக்காத்தை பொறுத்தவரையிலே அதை அந்த பொருட்களுடையவர்கள் அந்த வருடத்தை பூர்த்தி செய்தால், அதே போன்று அந்த நிசாபை அடைந்தால் குறிப்பிட்ட அந்த 8 கூட்டத்தினர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும். ஆனால் சதகா அவ்வாறல்ல, விரும்பியவர்களுக்கு வேண்டிய ஒரு தொகையை கொடுக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், தர்மத்துடைய நன்மைகளை பற்றி கூறுகிற நேரத்திலே மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று உலகத்திலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு பல மடங்காக்கி அதை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற நேரத்திலே மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அதாவது அல்லாஹுடைய பாதையிலே சதகா செலவழிக்கக்கூடியவர்கள் எது போன்று தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, அதாவது ஒரு வித்தை போல, ஒரு நெற்பயிரை போல, அதிலே ஒரு வித்திலே 7 கதிர்கள் வந்து ஒவ்வொரு கதிரிலேயும் 100 நெற்கள் வருகின்றன, இவ்வாறு 700 கிடைக்கின்றன என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதைவிட பன்மடங்கு
விலங்காக்கி கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய சொத்துக்களை செலவழிக்கக்கூடியவர்கள் அவ்வாறே கூறிக்கொண்டு வந்து அல்லாஹ் சொல்கின்றான், லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அந்த மறுமையிலே அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியானை பற்றி, ஒரு பாவியை பற்றி, அவன் மரணத் தருவாயிலே சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது ஒரு அடியான், ஒரு பாவியான மனிதன் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே கால அவகாசம் கேட்பான். எதற்காக வேண்டி கேட்பான்? விட்ட தொழுகைகளை தொழுவதற்காக வேண்டியா, அல்லது ஓத முடியாமல் போன குர்ஆன்களை ஓதுவதற்காக வேண்டியா? இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், என்னை சிறிது அவகாசம் கொடு, என்னது உயிரை கைப்பற்றாமல் எனக்கு சிறிது அவகாசம் கொடு. எதற்காக வேண்டி? ஃபஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹின், நான் தர்மம் செஞ்சு நல்ல சாலிஹான ஒருவனாக மாறுவதற்காக எனக்கு சிறிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடு என்று அவன் கெஞ்சுவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவோ வணக்கங்கள் இருக்க, எத்தனையோ வணக்கங்கள் இருக்க, நன்மை தரக்கூடிய பல வழிகள் இருக்க, அந்த சக்கராத்திலே இருக்கக்கூடியவன் கூட அல்லாஹ்விடத்திலே கால அவகாசத்தை எதற்காக வேண்டி கேட்பான்? தர்மம் செய்வதற்காக வேண்டி, தான தர்மம் செய்வதற்காக வேண்டி. ஏனென்றால் அந்த நேரத்திலே அவனுக்கு விளங்கும் தர்மத்துடைய பெருமதி, சதகாவுடைய பெருமதி அவனுக்கு விளங்கும். எனவே அவன் அதற்காக வேண்டி அவகாசம் கேட்பான். ஆனால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன் இஸ்லாம் இந்தளவு தான தர்மத்துக்கு சிறப்புக்களை வைத்திருக்கிறது? மரணத்திலே இருக்கக்கூடியவன் கூட இதற்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய சிறப்பை, இதனுடைய மகிமையை ஏன் அல்லாஹ் அதிகரித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், பணம் என்பது ஒரு மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியது. அவன் தன்னுடைய ஓய்வு நேரங்களை தியாகம் செய்து, தன்னுடைய மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய நேரங்களை தியாகம் செய்து, வெளிநாடுகளுக்கு சென்று ஊரை பிரிந்து, உற்றார்களை பிரிந்து, தாய் தந்தையரை பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு அவன் வேறு சிந்தி சம்பாதிக்கக்கூடிய பணம். அவன் மிகவும் கஷ்டப்படுகின்றான். நேரத்துக்கு அவன் சாப்பிடுவதில்லை, நேரத்துக்கு உறங்குவதில்லை, ஆசையான அனைத்தையும் அவனால் செய்ய முடியாதிருக்கிறது. இப்படி பல தியாகங்களுக்கு மத்தியிலே அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம். எனவே தான் அல்லாஹ் அவன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் அவனிடத்திலே மிக பெருமதியானது. இலேசாக கிடைக்கக்கூடிய ஒன்று நமக்கு பெருமதியாக இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒன்றை பெற்றோம் என்று சொன்னால், எந்த ஒன்றாக இருந்தாலும் அது நம்மிடத்திலே மிக பெருமதியான ஒன்றாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த ஒன்றை இலகுவாக இழக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். அதே போன்றுதான் இந்த பணத்தையும் இந்த அடியார்கள் சம்பாதிக்கின்ற நேரத்திலே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள், தியாகங்களை செய்கின்றார்கள். எனவே தான் அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து அவர்கள் கொடுப்பதால் அதற்கு மிகப்பெரிய வெகுமதிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அதாவது மன் தஸத்தக பிஇத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், அதாவது யார் ஒருவர் ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து ஒரு பேரீத்தம் பல அளவு தான தர்மம் செய்தார் என்று சொன்னால், வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப, அல்லாஹ் நல்ல விடயத்திலிருந்து தர்மம் செய்வதை மாத்திரம் தான் ஒப்புக்கொள்வான். ஃபஇன்னல்லாஹ யக்பலுஹா பியமீனிஹி, அதை அல்லாஹ், அதாவது ஒரு அடியான் தான் ஹலாலாக சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு ஈத்தம் பலமளவு ஒரு தர்மத்தை செய்தாலும் அல்லாஹ் அதை அவனுடைய வலது கரத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கின்றான், அல்லாஹ் பெற்றுக்கொள்கின்றான். சும்ம யுரப்பிஹா, நபி அவர்கள் சொன்னார்கள், அதன் பிறகு அந்த சின்ன பேரீத்தம் பல துண்டை, அந்த பேரீத்தம் பல அளவுடைய அந்த தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அந்த அவருக்காக, அந்த தர்மம் கொடுத்தவனுக்காக வளர்க்கின்றான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவஹு, உங்களுடைய
ஒருவர் ஒரு குதிரை குட்டியை, ஒரு சிறிய குதிரை குட்டியை எவ்வாறு அது பெரிதாகும் வரை வளர்க்கின்றாரோ அதே போன்று இந்த சிறிய அந்த பேரீத்தம் பல அளவுடைய அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கின்றான். ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், ஒரு பெரிய மலையுடைய அளவு ஆகும் வரை அல்லாஹ் அதை வளர்க்கின்றான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நினைக்கக்கூடாது தான தர்மம் என்று வந்த நேரத்திலே நாங்கள் ஆயிரக்கணக்கிலே தான் கொடுக்க வேண்டும் அல்லது பெரிய தொகைகளைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். பெரிய தொகைகளை கொடுத்தால்தான் அது தர்மமாக மாறும், அதற்கு நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. நாங்கள் எம்மால் இயன்றளவு ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டிய இஹ்லாஸோடு நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வளர்க்கின்றான். ஒரு பெரிய மலையை போன்று அல்லாஹ் வளர்க்கின்றான். மறுமையிலே நாங்கள் போய் பார்த்தால் அந்த தர்மம் நாங்கள் உலகத்திலே சிறிதாகத்தான் கொடுத்திருப்போம், ஆனால் மறுமையிலே அல்லாஹ் அதை வளர்த்து ஒரு பெரிய மலையுடைய அளவுக்கு அல்லாஹ் வைத்திருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் விசாரிப்பான் மறுமையிலே. அல்லாஹ் அவனை நேரடியாக விசாரித்து கொண்டிருப்பான். அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியிலே எந்த ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த அடியான் அவனுடைய வலது பக்கத்தை பார்ப்பான், அவன் நரகத்தை தவிர வேறு எதையும் காண மாட்டான். இடது பக்கத்தையும் பார்ப்பான், அங்கேயும் அவனுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவுமே விளங்க மாட்டாது என்பதாக கூறிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார் அவளோ பிசிக்கி தம்ரா, உங்களில் ஒருவர் நரகத்தை விட்டு ஒரு சிறிய பேரீத்தன் துண்டளவாவது தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபைல்லம் யஜித், அவ்வாறு தர்மம் செய்வதற்கு ஒரு பேரீத்தம் பல அளவு துண்டாவது உங்களுக்கு இல்லை என்று இருந்தால் ஃபபி கலிமத்தின் தய்யிபத்தின், நல்ல வார்த்தைகள் பேசுவது கொண்டு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் பெரிய அளவு தர்மத்தை சொல்லவில்லை, பல கிலோ கணக்கு ஈத்த பழங்களை சொல்லவில்லை, மாற்றமாக சொன்னார்கள் பிசிக்கி தம்ரா, ஒரு சிறிய துண்டளவாவது கொடுத்து தர்மம் செய்து நீங்கள் அல்லாஹ்விடம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவ்வாறென்று சொன்னால் சிறிய தர்மமாக இருந்தாலும் ஒழுங்கான விதத்திலே நாங்கள் அதை ஹலாலான முறையிலே சம்பாதித்து இஹ்லாஸோடு கொடுத்தோம் என்றால் அதுவும் எம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த தான தர்மத்தை, இந்த சதகாவை நாங்கள் இலேசான ஒன்றாக கருதக்கூடாது. குறிப்பாக நபி அவர்கள் அந்த ரமலானிலே அதிகமாக தர்மம் செய்த அதே ரமலானிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அதிகமாக தான தர்மங்களை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அதே போன்று அனாதைகளுக்கு உதவ வேண்டும். இது போன்று தர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நீ செலவழி, நீ கொடு, யுன்ஃபக் அலைக்க, அல்லாஹ் உனக்கு செலவழிப்பான், நீ செலவழி, உனக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மா நகசத் சதகத்துன் மின் மாலின், அதாவது தான தர்மம் கொடுப்பதால் அது வெளிரங்கத்திலே பார்க்கின்ற பொழுது அது குறைவது போன்று இருக்கின்றது. நம்முடைய பாக்கெட்டிலிருந்து கொடுக்கின்ற நேரத்திலே நமக்கு நம்முடைய ஒரு பணம் 100 ரூபாவோ 1000 ரூபாவோ குறைவது போன்று தெரியலாம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், மா நகசத் சதகத்துன் மின் மாலின், சதகா கொடுப்பதன் மூலமாக நம்முடைய சொத்துக்கள் குறைய மாட்டாது என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய சம்பாத்தியங்களிலே நாங்கள் தான தர்மத்துக்காக, சதகாவுக்காக நாங்கள் எவ்வளவு ஒதுக்கின்றோம், எவ்வளவு கொடுக்கின்றோம். மாதம் என்றிருந்தாலும் அல்லது ரமலானிலாவது நாங்கள் எந்த அளவு தான தர்மங்களை கொடுக்கின்றோம் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு இல்லை என்றிருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து அவர்களுக்கு உண்ணுவதற்காக வேண்டி உணவு கேட்கின்றார்கள். நபி அவர்கள் அவருடைய மனைவிமாருடைய வீடுகளுக்கு ஆள் அனுப்பி பார்க்கின்றார்கள். அங்கே எந்த ஒரு மனைவியுடைய வீட்டிலேயும் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. அனைவரும் சொல்கின்றார்கள் ஒன்றுமே இல்லை என்பதாக. அப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், இவருக்கு யார் என்று விருந்தளிப்பது, உணவு கொடுப்பது என்பதாக கேட்ட நேரத்திலே ஒரு அன்சாரி நபித்தோழர் எழுந்து அவரை கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அங்கே போய் மனைவிடத்திலே கேட்கின்றார்கள், நபியுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு கொடுப்பதற்காக ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்ட நேரத்திலே அவர் சொல்கின்றார்கள், பிள்ளைகளுடைய உணவை தவிர வேறு எந்த உணவுமே இல்லை என்பதாக. அப்பொழுது இவர் சொல்கின்றார்கள், பிள்ளைகளை நீங்கள் தூங்க வைத்து விடுங்கள், அதன் பிறகு அந்த நபியுடைய விருந்தாளியை நாங்கள் உண்ணுவதற்காக அமரச் செய்து நானும் அவரோடு உண்ணுவது போன்றிருக்கின்றேன். அந்த நேரத்திலே நீங்கள் விளக்கை சரி செய்வது போன்று வந்து விளக்கை அணைத்து விடுங்கள், அவர் நல்ல முறையில் சாப்பிடட்டும் என்பதாக சொல்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் சாப்பிட அமர்ந்ததும் அந்த அவர்களுடைய மனைவி விளக்கை சரி செய்வது போன்று விளக்கை அணைத்து விடுகின்றார்கள். இந்த சஹாபியும் விருந்து கொடுக்கக்கூடியவரும் அவரும் உண்ணுவது போன்று பாசாங்கு செய்கின்றார். அந்த நபியுடைய விருந்தாளி நல்ல முறையிலே வயிறார் சாப்பிட்டு செல்கின்றார். அடுத்த நாள் காலையிலே சென்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டார் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்களுடைய அந்த விருந்தாளிக்கு இவர்கள் எவ்வாறு விருந்து கொடுத்தார்கள்? தம்முடைய பிள்ளைகள் தூங்கினாலும், தம்முடைய பிள்ளைகள் பசியில் இருந்தாலும், அவர்கள் சாப்பிடாவிட்டாலும் நபியுடைய இந்த விருந்தாளிக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஆனால் நாங்கள் இன்று எவ்வாறு இருக்கின்றோம்? நாங்கள் சாப்பிட்டு நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்டால்தான் அதன் பிறகுதான் மற்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். யாருக்காவது உணவு கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் பிள்ளைகள் சாப்பிட்டு முடிந்து அவர்களுக்கு வீட்டிலே சாப்பிடக்கூடியவர்கள்லாம் சாப்பிட்டு முடிந்ததன் பிறகு எஞ்சினால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் அவ்வாறு இருக்கவில்லை. தமக்கு இல்லாவிட்டாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டாலும் பசியோடு வந்த அந்த அந்த நபித்தோழர்களை, அந்த விருந்தாளிகளை அவர்கள் கவனித்தார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான ஒரு சம்பவம் உமைர் இப்னு சாத் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழருடைய ஒரு சம்பவம் காணப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிரியாவுடைய ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு ஆளுநராக நியமிக்கின்றார்கள். ஒரு வருடம் கழிகின்றது. ஆனாலும் அவரிடத்திலிருந்து கலீஃபாவுக்கு எந்த சொத்துக்களும் வந்து சேரவில்லை. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதாவது செல்வங்களை, கனிமத்துக்களை, ஏனைய அரச சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வர வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஒரு பாத்திரம், அதே போன்று அவர்களுடைய ஆடைகளை போடக்கூடிய சிறிய ஒரு பை, அவர்களுடைய அசா, இது போன்றதை எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வருகின்றார்கள். அவ்வளவுக்கும் யார்? ஒரு பெரிய ஒரு மாகாணத்தின் ஆளுநராக இருக்கக்கூடியவர். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கின்றார்கள், இது எங்கே உங்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள் என்பதாக. அப்பொழுது அவர் சொல்கின்றார்கள், அதெல்லாம் எடுத்து யாரெல்லாம் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அவர்களை ஆளுநராக நியமிக்க முயற்சி செய்த நேரத்திலே அவர்கள் அதை மறுத்து வேறொரு இடத்துக்கு சென்று தனியாக தங்கிவிடுகின்றார்கள். அப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவரின் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவ்வளவு ஆட்சியாளராக ஒரு ஆளுநராக இருந்தும் எந்த ஒரு சொத்துமே இல்லாமல் இவ்வாறு சிறிய கோப்பைகள், இந்த பேக்குகளோடு இவர் இருக்கின்றார் என்று செக் பண்ணி பார்ப்பதற்காக வேண்டி ஒரு மனிதரை அழைத்து சொல்கின்றார்கள். 100 தங்க காசுகளை ஒரு பையிலே கொடுத்து சொல்கின்றார்கள், இவரை நீங்கள் கவனியுங்கள், இவரிடத்திலே சொத்துக்கள் இருக்கிறது என்று விளங்கினால் என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், அவ்வாறில்லை இவர் ஏழையாகத்தான் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த 100 தங்க காசுகளையும் அவருக்கு கொடுங்கள் என்பதாக அனுப்பிவிடுகின்றார்கள். இந்த மனிதரும் போய் உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே 3 நாட்கள் தங்குகின்றார்கள். 3வது நாள்
அயலவர்கள் வந்து இந்த மனிதரிடத்திலே கூறுகிறார்கள், நீங்கள் ஏன் இவருக்கு கஷ்டம் கொடுக்கின்றீர்கள்? இவரிடத்திலே உண்ணுவதற்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னும் தங்கியிருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வந்து எங்களுடைய வீடுகளிலே தங்கிடுங்கள். இந்த உமைர் இப்னு சாதுடைய வீட்டிலே தங்க வேண்டாம், அவர் மிக சிரமப்படுகிறார் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த மனிதர் அந்த 100 தங்க காசுகளை கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அதை வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் இவர்கள் கொடுத்து விட்டு வருகின்றார்கள். உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 100 தீனார்களையும் தங்க காசுகளையும் அவ்வாறே ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விடுகின்றார்கள். அதன் பிறகு இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது இவர்கள் தர்மம் செய்தது. அந்த மனிதர் வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கூறுகின்றார்கள், இவர் ஏழையாகத்தான் இருந்தார், அவரிடத்திலே நான் அந்த சொத்துக்களை 100 தீனாரையும் கொடுத்தேன் என்பதாக. அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கடிதம் எழுப்புகின்றார்கள். என்னுடைய இந்த கடிதம் வந்ததும் உடனே நீங்கள் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று அவ்வாறே அவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், நான் உங்களுக்கு 100 தீனார்களை தங்க காசுகளை அனுப்பினேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களிடமிருந்து அது எனக்கு வந்துவிட்டது, அதன் பிறகு நான் அதை எவ்வாறு செலவழித்தாலும் உங்களுக்கு அது பற்றி அவசியம் கிடையாது, உங்களுக்கு அதை அறிய வேண்டிய தேவை இல்லை என்பதாக சொல்கின்றார்கள். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் கட்டாயம் அதை என்ன செய்தீர்கள் என்று சொல்லத்தான் வேண்டும் என்ற நேரத்திலே அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், இத்தஹர்துஹா லியன்தஃபிய பிஹா யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த சொத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அந்த சொத்தை நீங்கள் எனக்கு தந்த அந்த 100 தீனார்களையும் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எதற்காக வேண்டி தெரியுமா? லியன்தஃபிய பிஹா யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். பிள்ளைகளும் சொத்துக்களும் பிரயோசனம் அளிக்காத அந்த மறுமை நாளையிலே எனக்கு பிரயோசனம் பெறுவதற்காக வேண்டி அதை சேமித்து வைத்திருக்கிறேன், அதாவது தர்மம் செய்திருக்கிறேன் என்று சூசகமாக சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விடுகின்றார்கள். எந்த ஒரு சொத்துமே இல்லாத மிகவுமே ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு கிடைத்த தேவைக்காக வேண்டி கொடுத்ததையும் தனக்காக வைத்து கொள்ளாமல் இவ்வாறு தர்மம் செய்திருக்கிறார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றார்கள். அன்பார்ந்த சோழர்களே, இவ்வாறு தான் அந்த நபித்தோழர்கள் காணப்பட்டார்கள். உலக மோகத்தை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கியிருந்தார்கள். உலகம் வருகின்ற நேரத்திலே பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரினுடைய காலத்திலே யுத்தங்களால் சொத்துக்கள் கிடைக்கின்ற நேரத்திலே அவர்கள் பயப்பட்டார்கள். நாங்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்களுக்குரிய கூலி உலகத்திலே நமக்கு கிடைத்து விடுமோ என்பதாக அவர்கள் பயப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கின்றார்கள், நான் ஒரு தடவை நபி அவர்களிடத்திலே சென்றேன். அந்த நேரத்திலே நபி அவர்கள் அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூறாவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதாவது உலக செல்வங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களை அழித்து விட்டது, மறுமையை விட்டும் உங்களை பராக்காக்கி விட்டது என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு நபி அவர்கள் சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, இப்னு ஆதமுடைய மகன் என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று அவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனே, உன்னுடைய பணத்திலே நீ உண்டு கழித்ததையும் அதே போன்று நீங்கள் அணிந்து தரித்ததையும் அதே போன்று நீங்கள் சதகா கொடுத்து முற்படுத்தி வைத்ததையும் தவிர வேறு எதுவுமே உங்களுக்குள்ளது அல்ல. பமா சிவா தாலிக்க, ஏனையவைகள் நீங்கள் சாப்பிட்டவைகள், நீங்கள் அணிந்தவைகள், அதே போன்று நீங்கள் தர்மம் செய்து நாளை மறுமைக்காக முற்படுத்தி வைத்த இந்த 3ஐயும் தவிர அனைத்தும் பமா சிவா தாலிக ஃபதாரிகுஹு லின்னாஸ், அது மக்களுக்காக பிறருக்காக நீங்கள் விட்டு செல்லக்கூடியது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்களும் இந்த சதகாவும் எவ்வாறு இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். நாங்கள் சதகாவுடைய விடயத்திலே எவ்வாறு காணப்படுகின்றோம் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நம்முடைய எஞ்சிய நாட்களுக்காக சேமித்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சேமிக்க வைக்கின்றோம் தான், அதாவது ஆனாலும் மறுமைக்காக நாங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள்
சொன்னார்கள், 3 விடயங்களைத்தான், எங்களிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், லட்சக்கணக்கில் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலும் 3 தான் நமக்குரியது. நாங்கள் சாப்பிட்டு குடித்தது, அதே போன்று அணிந்து அழகு பார்த்தது, அதே போன்று சதகா கொடுத்தது, அடுத்த அனைத்துமே அது பிரயோஜனமற்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தான தர்மங்களை கொடுக்காமல் பணங்களை சேமித்து வைத்து கொண்டிருந்தால், நல்ல காரியங்களில் செலவழிக்காமல் இருந்தால் அந்த சொத்துக்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதை நபி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலான். அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலேயும் பூமிக்கு 2 மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். 2 மலக்குமார்கள் இறங்கி அவர்களே ஒருவர் கூறுகின்றார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யார் செலவழிக்கின்றாரோ, யார் தர்மங்களை செய்கின்றாரோ அவருக்கு இன்னும் அதிலே கொடு, ஹலஃபா இன்னும் அதிகரிப்பை கொடு. வயக்கூலுல் ஆஹர், அடுத்தவர் கேட்கின்றார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் பணத்தை செலவழிக்காமல் பதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றாரோ, சேமித்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தலஃபா, அந்த சொத்துக்களை அழித்து விடு என்பதாக பதுவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நபி அவர் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலும் புகாரி மற்றும் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சிலரை பற்றி கேள்விப்படுகின்றோம். அவருடைய பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டால் அல்லது வீடுகளிலே திருடர்கள் வந்து களவாண்டி விட்டால் அதன் பிறகுதான் கேள்விப்படுவோம், இவருடைய வீட்டிலே இவ்வளவு நகை இருந்ததாம், இவ்வளவு சொத்துக்கள் இருந்ததாம், அதையெல்லாம் திருடர்கள் எடுத்து போய்விட்டார்களாம் என்று எப்பொழுது கேள்விப்படுவோம்? அவர்களுடைய அந்த பணம் அழிந்ததன் பிறகு. அன்பார்ந்தவர்களே, இது என்னவென்று சொன்னால், இந்த மலக்குகளுடைய துவாக்கு அவர்கள் ஆளாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். செலவழிக்காமல் இருந்தால் இந்த அடுத்த மலக்கு செலவழிக்காமல் இருக்கக்கூடிய அந்த சொத்தை அழித்துவிடு என்ற அந்த பதுவாவுக்கு ஆளாகியுள்ளதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நிலைமைக்கு நாங்கள் ஆகிவிடக்கூடாது. இருக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும், அல்லாஹுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ் நமக்கு பல மடங்காக்கி தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தான தர்மங்கள் கொடுக்கின்ற நேரத்திலே சில விடயங்களை நாங்கள் பேணி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தையிபாத்தி மா கஸப்தும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவைகளிலே நல்லவற்றிலிருந்து கொடுங்கள் என்பதாக கூறி அல்லாஹ் சொல்கின்றான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். அதாவது அந்த சரியில்லாததை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வலஸ்தும் பியாஹிதிஹி இல்லா அன் துஹ்மிலு ஃபீ. அதாவது நீங்கள் தர்மங்கள் செய்கின்ற நேரத்திலே மக்களுக்கு பயன்படுத்த முடியுமானவற்றை கொடுங்கள். உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு அணிய முடியுமான ஆடைகளை கொடுங்கள். நீங்கள் நன்றாக பாவித்து வீச வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஆடைகளை கொடுக்க வேண்டாம். அதே போன்று உணவுகளை வைத்து அதை இதன் பிறகு சாப்பிட முடியாது, வீச வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே கொடுக்க வேண்டாம். நல்லதை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றான், உங்களுக்கு அவ்வாறு சரியில்லாத ஏதாவது ஒரு பொருட்கள் கிடைத்தால் நீங்கள் அதை எவ்வாறு எடுப்பீர்கள்? உங்களுடைய கண்களை பொத்திக் கொண்டு தான் நீங்கள் எடுப்பீர்கள், விருப்பத்தோடு எடுக்க மாட்டீர்கள். அதே போன்று நீங்கள் கொடுக்க இந்த நேரத்திலேயும் மக்களுக்கு பிரயோஜனம் பெற முடியுமான நல்லவற்றையே கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் ஆசை வைத்திருக்கக்கூடிய அந்த விடயங்களிலிருந்து, அந்த நல்ல அம்சங்களிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யும் வரை, தர்மம் செய்யாத வரை நீங்கள் அந்த நலவை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிய ஆயத்தை இறக்குகின்றான். அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவரிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இவ்வாறு ஒரு வசனத்தை இறக்குகின்றான், நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து தர்மம் செய்யாமல் அந்த நலவை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதோ பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பைரஹா என்ற என்னுடைய தோட்டம், இதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவருக்கு விருப்பமான அந்த பைரஹா தோட்டத்தை அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே கொடுத்து விடுகின்றார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தான தர்மங்கள் செய்கின்ற நேரத்திலே நமக்கு மரண தருவாய் ஏற்பட்டு, சக்கராத் ஏற்பட்டு, அல்லது அந்த சொத்துக்களிலிருந்து நமக்கு அனுபவிக்க முடியாது என்ற நிலை ஏற்படுவதற்கு முன்னர் நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும்.
நபி அவர்கள் சொன்னார்கள், நபியிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார்கள், ஐயு சதகத்தி ஆலமு அஜ்ரா, எந்த தர்மம் ஆக அதிகமான நன்மைகளை தரக்கூடியது என்பதாக கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சத்தக வந்த சஹீஹுன் ஷஹீஹுன், அதாவது நீங்கள் ஆரோக்கியமானவராக உள்ள நிலையிலே அந்த சொத்தை உங்களுக்கு அனுபவிக்க முடியுமாக இருக்கிறது, உங்களுக்கு அதை பயன்பெற முடியுமாக இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஷஹீஹுன், அதே போன்று உங்களிடத்திலே பணம் இல்லாமல் போய்விடும், பணம் குறைந்துவிடும், வதக்ஷல் ஃபக்ர், ஏழ்மை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயத்தோடு இருக்கின்றீர்கள். அவ்வாறான நேரத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகா தான் மிகவுமே சிறந்தது, அதிக நன்மைகளை தரக்கூடியது. வதாமுலுகினா, நீங்கள் செல்வந்தராக பணமுடையவராக வசதியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு உங்களுக்கு வறுமை வந்துவிடக்கூடாது, பணத்திலே ஆசை உள்ள நேரத்திலே நீங்கள் கொடுக்கின்றீர்கள், அதுதான் அதிக நன்மை தரக்கூடியது என்பதாக சொன்னார்கள். அதாவது தர்மம் செய்கின்ற நேரத்திலே நாங்கள் அதாவது மரண தருவாய் வந்து இதன் பிறகு எனக்கு இதை பயன்படுத்த முடியாது, இதனால் எனக்கு பயன் அனுபவிக்க முடியாது என்ற நிலை வரும் வரை இல்லாமல் நாங்கள் பண தேவை உள்ள நேரத்திலே, பணத்தை அனுபவிக்க முடியுமா உள்ள நேரத்திலே பணத்தை நாங்கள் சேகரிக்க வேண்டும், ஏழ்மை வந்துவிடக்கூடாது என்று ஆசை உள்ள நேரத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடிய சதகா தான் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்களை இயன்ற அளவு நாங்கள் ரகசியமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ரகசியமாக தர்மங்களை செய்தால் நபி அவர்கள் சொன்ன அந்த அல்லாஹுடைய அர்ஷிலுடைய நிழல் பெறக்கூடிய அந்த 7 கூட்டத்தினர்களே ஒருவராக நாங்களும் ஆக முடியும். நபி அவர் சொன்னார்கள், வலது கரம் கொடுக்கக்கூடியதை இடது கரமும் தெரியாமல் ரகசியமாக கொடுப்பவருக்கு அர்ஷுடைய நிழலில் மறுமையில் நிழல் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், அதாவது இன் துபுது சதகாத்தி, நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக கொடுத்தால் அதுவும் நல்லதுதான், ஆனால் வைன் துஃபூஹா, ரகசியமாக கொடுத்தால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு மிக சிறந்தது, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது சில சந்தர்ப்பங்களிலே தர்மங்களை வெளிரங்கமாக பிறருக்கும் விளங்கக்கூடிய விதத்திலே கொடுப்பதும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கொடுப்பதை பார்த்து மற்றவர்களும் கொடுக்க வேண்டும், மற்றவர்களையும் ஆசையூட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கலாம். நபியிடத்திலே முதற் கோத்தினத்தவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு நபி அவர்கள் தர்மம் செய்யுமாறு சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் அவருடைய 2 கைகள் நிறைய பொருட்களை கொண்டு கொடுக்கின்றார்கள், அனைவருக்கும் விளங்குவதற்கு. அதன் பிறகு ஏனையவர்களும் அங்கே அவர்களுக்கு தர்மத்தை கொடுக்கின்றார்கள். நபி அவர் சொன்னார்கள், அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஒரு நலவை யாராவது காட்டினால் அதை செய்யக்கூடியவர்களுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். எனவே நாங்கள் தர்மம் செய்வதால், பிறருக்கு விளங்குவதற்கு காட்டி தர்மம் செய்வதால் இன்னும் பலர் அந்த தர்மத்தை செய்வார்கள் என்று ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் நாங்கள் பகிரங்கமாக செய்யலாம். அவ்வாறில்லாவிட்டால் ரகசியமாக செய்வதுதான் மிகச் சிறந்ததாக காணப்படுகிறது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தர்மங்கள் செய்கின்ற நேரத்திலே ஹலாலான பணத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். ஹராமான மோசடி செய்து ஊழல் செய்த பணங்களால் செய்த தர்மங்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், துப்புரவில்லாமல் ஒருவருடைய தொழுகையை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதே போன்று வல சதகத்தன் மின் குலூல், மோசடி செய்த பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் நம்முடைய சதகாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், அதற்குரிய உரிய கூலி நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், ஹலாலாக யாரையும் வஞ்சகம் செய்து ஏமாற்றி மோசடி செய்து எடுத்த பணங்களால் கொடுக்காமல் ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தால் கொடுத்தால்தான் இந்த தர்மத்துடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தர்மத்தை கொடுத்துவிட்டு அதனுடைய நன்மைகளை பாலாக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்துவிடக்கூடாது. நாங்கள் தர்மம் செய்தால் அதற்குரிய நன்மைகள் எப்பொழுது கிடைக்கும், அந்த தர்மத்துடைய நன்மைகளை நாங்கள் பாலாக்கக்கூடாது. நன்மைகளை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் அதை சொல்லி காட்டுவது.
அவரிடத்திலேயோ அல்லது பிறரிடத்திலேயோ நான் இவருக்கு இவ்வாறு உதவி செய்தேன், இவருக்கு இவ்வாறு தர்மம் செய்தேன், இவ்வாறு சதகாக்கள் செய்தேன் என்று சொன்னால் நம்முடைய அந்த நன்மைகள் அவ்வாறே இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களுடைய சதகாக்களை, உங்களுடைய தர்மங்களின் நன்மைகளை சொல்லி காட்டுவது கொண்டோ அல்லது வல் அதா, நீங்கள் அந்த யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர்களுக்கு நோவினை கொடுப்பது கொண்டோ இல்லாமலாக்கி கொள்ள வேண்டாம், அழித்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இஹ்லாஸோடு கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே முதலாவதாக நரகத்துக்கு போடப்படக்கூடிய அந்த மூவரை பற்றி சொன்னார்கள். அதிலே ஒரு மனிதர் தான தர்மங்கள் செய்திருப்பார், அவரையும் முதல் 3 பேர்களிலே நரகத்திலே போடப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த அடியானிடத்திலே கேட்பான், நான் உனக்கு செல்வங்களை தந்திருந்தேன், நீ அந்த செல்வத்தின் மூலமாக என்ன செய்தா என்று கேட்கிற நேரத்திலே அந்த மனிதன் சொல்வான், அல்லாஹ்வுடைய உன்னுடைய பாதையிலே நான் செலவழித்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ பொய் சொல்கின்றாய், நீ எனக்காக வேண்டி கொடுக்கவில்லை, மக்கள் உன்னை பெரிய கொடையாளி, நீ கொடை வல்லல், நீ தர்மம் செய்யக்கூடியவன் என்று புகழ வேண்டும் என்ற பெயர் உனக்கு கிடைப்பதற்காகத்தான் செய்தாய், அந்த பெயர் உனக்கு கிடைத்து விட்டது என்று அவனை நரகத்திலே தூக்கி எறிவான் என்று நபி அவர் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த தர்மம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்திலே கொடுக்கக்கூடிய தர்மமாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நன்மைக்கு பகரமாக நமக்கு நரகம் தான் கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் இயன்ற அளவு நல்லவர்களுக்கு நம்முடைய தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், லா துசாஹிப் இல்லா முஃமினா, நீங்கள் நண்பராக இருக்கின்ற நேரத்திலே ஒரு மூமினையே ஒழிய நீங்கள் நண்பராக இருக்க வேண்டாம். வலா யஅகுல் தஆமக இல்லா தகியுன், அதே போன்று உங்களுடைய உணவுகளை நீங்கள் யாருக்காவது கொடுப்பதாக இருந்தால் ஒரு இறையச்சமுடையவர்களே ஒழிய கொடுக்க வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பாவிக்கு நாங்கள் உணவுகளை கொடுத்தோம் என்றால், தர்மங்களை கொடுத்தோம் என்றால், அந்த பணத்தின் மூலமாக அவன் சாப்பிட்டு அவனுடைய உடல் வலிமையை அதிகரித்து அவன் அல்லாஹுக்கு மாறு செய்வான். ஆனால் அவர் தக்வாவுடையவருக்கு, ஒரு சாலிஹான ஒரு மனிதருக்கு நாங்கள் கொடுத்தோம் என்றால் அவர் அதன் மூலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார். அதை சாப்பிட்டு வரக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியத்தால், உடல் சக்தியால் அல்லாஹை வணங்குவார், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வலா யஅகுல் தஆமக இல்லா தகியுன், உங்களுடைய உணவுகளை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நல்லவர்களுக்கே கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, பிறரிடத்திலே நாங்கள் கையேந்துவது தடுக்கப்பட்ட, இஸ்லாம் விரும்பாத ஒன்றாக இருக்கிறது. சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், எப்பொழுது பார்த்தாலும் மற்றொருடத்திலே கையேந்தி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபதஹ பாப மஸ்அலத்தின், யார் மக்களிடத்திலே கேட்கக்கூடிய வாயிலை திறக்கின்றார்களோ ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அவர்களுக்கு அல்லாஹ் வறுமையின் வாயிலை திறந்து விடுகின்றான். அதே போல் ஹதீஸிலே சொன்னார்கள், வலா ஃபதஹ அப்துன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், பிறரிடத்திலே கேட்கக்கூடிய அந்த வாசலை யாராவது திறந்தால் அவருக்கு அல்லாஹ் வறுமையுடைய வாசலை திறப்பாமல் இல்லை என்பதாக கூறுகின்றான். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், பிறரிடத்திலே கையேந்தக்கூடியவர்கள் காலம் முழுக்க அவர்கள் கையேந்திய நிலையிலே வாழ்கின்றார்கள். எனவே நாங்கள் பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் நாங்கள் தர்மங்கள் செய்கின்ற நேரத்திலே நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு முறை கடுமையான நோய் ஏற்படுகின்றது. அவர்கள் நிலைக்கின்றார்கள், நான் இதோடு மரணித்து விடுவேன் என்பதாக. அப்பொழுது அவர்கள் நபி அவரிடத்திலே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில சொத்துக்கள் இருக்கின்றன, என்னிடத்திலே சொத்துக்கள் இருக்கின்றன, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கின்றார், எனவே நான் என்னுடைய சொத்திலே 2/3 தர்மம் செய்யவா என்பதாக கேட்கின்றார்கள். நபி அவர்கள் வேண்டாம் என்கின்றார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், அரைவாசியை தர்மம் செய்யவா என்று. நபி அவர்கள் வேண்டாம் என்கின்றார்கள். 3ஆவதாக கேட்கின்றார்கள், 1/3 பகுதியையாவது தர்மம் செய்யவா என்பதாக கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், 3
ஒன்றை தர்மம் செய்யுங்கள், ஆனால் அதுவும் அதிகம்தான் என்பதாக கூறிவிட்டு சொன்னார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த ஒரு சொத்தும் இல்லாமல் பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையிலே விட்டு செல்வதை விட அவர்களுக்கு சாற்று சொத்துக்களை விட்டு செல்வது சிறந்தது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் தான தர்மங்கள் செய்கின்ற நேரத்திலே இந்த விடயத்தையும் நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ் நமக்கு நிறைய வசதிகளை தருகின்றான், செல்வங்களை தருகின்றான், வசதி வாய்ப்புகளை தருகின்றான். அந்த நேரத்திலே அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியையாவது நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே மக்களுக்கு சதகா செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இந்த பல நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற முடியுமாக இருக்கிறது. கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய சொத்துக்களிலேயும் விஸ்தீரணத்தை தருகின்றான். இது போன்ற பல சிறப்புகள் காணப்படுகின்றன. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தர்மத்துடைய மாதமாக இந்த ரமலானிலே அதிகமாக தர்மங்களை செய்து அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.